வேளச்சேரி டு தாம்பரம் ஹைவே ரோடுக்கு, அதாவது மேம்பாலத்துக்கு மேஜர் முகுந்த்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர் மாத்திருக்குங்க. யாருங்க இந்த பையன்? அதாவது இன்னைக்கு சென்னையில இருக்க ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர் எப்படி யோசிப்பானோ, அதே மாரிதான் இந்த சென்னை பாய் யோசிச்சிருந்திருக்காரு. அதாவது பிகாம் வரையும் படிச்சிருந்திருக்காரு. ஒரு கால் சென்டர்ல வேலை பார்த்திருக்காரு. கால் சென்டர்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் யங் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் ஒரு மனசுல தோணியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, AK-47 வாரு, கன்னு எல்லாமே. இந்த மாரி ஆர்மிக்குள்ள என்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஒரு ஃபயர் அவருக்குள்ள வந்திருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அவர் மேஜர் ஆகுறாரு. அவர் வந்து ஒரு ஆர்மி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி, அதாவது சென்னையில வந்து ட்ரெயின் ஆயிட்டு, அவர நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாக்கு அனுப்புறாங்க. இது எல்லாமே அனுப்பிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? அதாவது இந்த ஸ்டோரியோட ஒரு எண்டிங்கும் நடக்குது. அதாவது ஒரு வார் கிரவுண்ட்ல எனிமினால சுடப்பட்டு, எனிமினால கன் ஷாட் படப்பட்டு, அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் இறக்கவும் செய்றாரு. சென்னையில ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி. சென்னையில அதுவும் தாம்பரம் டு வேளச்சேரி இந்த மேம்பாலத்துல இந்த ரூட்ல ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி எங்கேயோ ஒரு பக்கம் காஷ்மீர்ல முடிஞ்சிருக்குங்க. அதுவும் 31 வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு வீர மரணம் அடைறாரு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அதாவது அமரன் மூவி அந்த மாதிரி நிறைய படத்துல பார்த்திருந்திருக்கோம். அதாவது இவர் மேஜர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து இறக்கும்போது வீர மரணம்னு ஒரு விஷயத்த சொன்னேன் தெரியுமா? இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? இறக்கும்போது கூட நிறைய மக்களை காப்பாத்திட்டு 3 டெரரிஸ்ட், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான நிறைய அதாவது குற்றச்சம்பவங்களை பண்ண டெரரிஸ்ட் எல்லாம் வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அதாவது வந்து கார்த்தி படத்துல எல்லாம் முன்னாடி ஒரு இடத்துல ஏதோ வரும்லங்க சிறுத்தை படத்துல 100 பேரை கொன்னுட்டு தாண்டா இந்த உயிர் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். சோ அதே மாதிரி 3 பேரை கொன்னுட்டு வார் கிரவுண்ட்ல இந்த மேஜர் முகத் வந்து இறந்திருக்காருங்க. 8 வருஷம் இந்த ஆர்மி சர்வீஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாடர்ன் டே அதாவது எல்லாரும் மேஜர் முகத்தை பத்தி பேசப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த அமரன் மூவி தான். அமரன் மூவி பாத்தீங்கன்னா வந்து கமல்ஹாசனால் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 120 கோடி தான் அந்த பணம் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா 341 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது இந்த அமரன் மூவி வந்து பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜனையும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் லைஃப் ஸ்டைலையே வந்து இன்னைக்கு வந்து அவரு இறந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் வந்து அவரை மாதிரியே ஆகணும். அவரை மாதிரி கண்டிப்பா ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்ப்பா நினைக்க வைக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமாங்க? சென்னையில தான். சென்னையில அதே மாதிரி தாம்பரத்துல இவங்களோட வீடெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, மேஜர் முகுந்த் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்காரு. எல்லார் ஸ்டோரியிலயும், எல்லார் ஹீரோ ஸ்டோரியிலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லவ் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஸ்டோரியிலயும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துல ஒரு லவ் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அது மேரேஜ்லயும் முடிஞ்சிருக்குங்க. 2009ல இந்து ரெபேக்கா வர்கீஸோட மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி குழந்தையும் கூட. 3 வயசு அந்த குழந்தை இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா வந்து, அந்த அதான் மேஜர் முகுந்த் பாத்தீங்கன்னா, 2011ல பாத்தீங்கன்னா இறக்குறாரு. ரொம்ப ஒரு கவலைக்கிடமான சம்பவம் கூட. 3 கோழிக்கோட் கேரளால பிறக்குறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சென்னை வராங்க. தாம்பரத்துல செட்டில் ஆகுறாங்க. சோ இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா வரதராஜன். அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து கேரளால வேலை பாக்குறாங்க. இவரு வந்து ஒரு டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு பிகாம் படிச்சிருக்காருங்க. எங்கன்னா வந்து அது காஞ்சிமுட் யூனிவர்சிட்டியில வந்து காஞ்சிபுரத்துல முடிச்சிருக்காரு. நம்ம சென்னை கிட்ட இருக்க காஞ்சிபுரத்துல படிச்சு முடிச்சுட்டு தாம்பரம் போயிருக்காரு. தாம்பரத்துல டிப்ளமா இன் ஜேர்னலிசம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்றாரு, பிபிஓல ஒரு கால் சென்டர்ல வந்து வேலை பாக்குறாரு. வேலை பார்த்துட்டே வந்து ஓவராலா அந்த ஒர்க் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா வந்து ஆர்ம்டு போர்சஸ்குள்ள என்டர் ஆகணும்னு ஒரு கனவு வந்து உள்ளேயும் என்டர் ஆயிருக்காரு. இப்போதான் ஆர்ம்டு போர்ஸ்ல என்டர் ஆயாச்சுல. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இதுக்கப்புறம் தான் இந்த ஒரிஜினல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு யுஎஸ்ஏ ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த யுஎஸ்ஏ ஈரான் வார் பூஸ்ட் ஆகுறதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? அதாவது லெபனான் ஒரு கண்ட்ரி. இந்த லெபனான் ஒரு கண்ட்ரிய வந்து ஈரான் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. லெபனான்ற ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா பசி, பஞ்சம், பட்டினி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஐக்கிய சபையோட பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன் வந்து லெபனான்ல டெப்ளை பண்ணுவாங்க. அந்த பீஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷனுக்கு ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களோட சோல்ஜர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான இம்பார்ட்டன்டான எல்லா அதாவது கஷ்டமான சூழ்நிலை ஒர்க் பண்றக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த நாடு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய சபைக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மேஜர் முகுந்த் என்ன பண்றாரு, யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ல செலக்ட் ஆயிருக்காரு. லெபனான்ல அவரு டெப்ளாயும் பண்ணிருக்காங்க. லெபனான்ல கொஞ்ச நேரம் வேலை பார்க்கறாரு. வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஓவரால் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் லெபனான்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ரேங்க் என்டர் ஆகி
44th பட்டாலியன், ராஷ்டிரியா ரைபிள்ஸ், அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அக்டோபர் 2012 என்டர் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துல 2013 என்ன நடக்குதுன்னா, அல்தாஃப் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷ் இ முகமதோட மிகப்பெரிய ஒரு கமாண்டருங்க. அவரை வந்து கொண்டிருக்காரு. அவர் வந்து சவுத் காஷ்மீர்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளு. அவர் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்மி கான்வாய டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா இவருனால அவங்க உடம்புகள் எல்லாம் செதறி இறந்துருந்திருக்காங்க. அவரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, அல்தாப் பாபாவை கொன்னுட்டு, அதாவது இவர் வந்து முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்காரு. 2014 என்ன நடக்குது தெரியுமா? அதாவது குவாசி பத்ரி ஆபரேஷன் சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்டோட ஆபரேஷன்ல வந்து உள்ள இறங்கி அதை பத்தி இன்னும் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல உள்ள இறங்கி என்ன நடக்குதுன்னா வந்து 31 வயசுல வீர மரணம் அடைகிறாரு. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? பர்த்டே செலிப்ரேட் பண்ணி 13 நாள் அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2014 அப்படி என்னதான் நடந்துச்சு தெரியுமா? நல்லா சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது 3 டெரரிஸ்ட் ஹிஸ்புல் முஹாஜினோட கமாண்டர்ஸ். இது வந்து ஒரு பெரிய ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் தான். ஓகே. இதுல என்ன நடக்குதுன்னா, அல்தாப் அகமது வானி அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கொன்றுறாங்க. உடனே கொன்ன உடனே வந்து இந்தியன் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? இந்தியன் கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணுது, ரிட்டேலியேஷன் அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல யார் அட்டாக் பண்ணணும், எவன் இந்தியன் கவர்மெண்டோட ஆபீசர் மேல கை வச்சானோ அவன் கையே இருக்க கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணி உடனே வந்து திரும்பவும் ரிட்டேலியேட்டட் அட்டாக்ல யார் யாரு இதை அட்டாக் பண்ணா, யார் யார் இந்த முடிவெடுத்தா எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எடுத்திருக்காரு இந்த முகமது. அதாவது இந்த வந்து அதாவது மேஜர் முகுந்த், ஐம் ரியலி சாரி. அல்தாஃப் வாணி இருக்கார்ல, அல்தாஃப் வாணி பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து அல்தாஃப் பாபாவோட அவங்களோட சக்சஸர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ஒரு வழியில இருக்க ஒரு புள்ள மாதிரின்னு வச்சுக்கலாம். அவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெய்ஷ் இ முகமதோட கமாண்டர். இவங்கள தான் அந்த ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது வந்து ஆர்மில பாத்தீங்கன்னா ஒரு கான்வாய டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான ஆளு மேஜர் முகுந்த். 3 பேரையும் போட்டு தள்ளுறாரு. அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில. அதாவது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த 3 பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஆர்மி ஆர்மி பெர்சன் மேல கை வச்சாலோ, இந்தியன் ஆர்மி சோல்ஜர் மேல கை வச்சாலோ எல்லாரும் இந்த இந்தியன் கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இத வார்த்தைய சொல்லியே நெஞ்சிலே வச்சுலாம் ஷூட் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த அளவு ஒரு பெரிய ஒரு போராளி. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது வந்து 5:30 ஈவினிங் போலங்க. மூந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, அவரு வந்து ஒரு ரோந்து பணியில வந்து ஈடுபட்டுட்டு இருப்பாரு. ஈடுபட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, திடீர்னு ஒரு கன் ஷாட் நடக்கும். கன் ஷாட் நடந்த உடனே என்ன நடக்குது, எல்லாரும் டக்குன்னு ஆர்மி ஷூட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கன் எல்லாம் எடுத்துட்டு அவங்கலாம் வந்து ஜாக்கெட்லாம் போட்டுட்டு, பாம்ப்லாம் வச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல ஓவராலா ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு ஹவுஸ் பெரிய அட்டாக் நடக்குது. அந்த ஒரு சின்ன வீட்ல பாத்தீங்கன்னா, நெறைய டெரரிஸ்ட் தங்கியிருக்க மாரி இருக்கு. அதுக்குள்ளேயே அங்க இருந்து நெறைய சவுண்டும் வருது. அதுல என்னடா அப்படின்றத பார்க்கும்போது, ஒரே மாரி அதாவது அங்க இருக்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரே மாரி ட்ரெஸ் அணிஞ்சு, ஒரே மாரி கன்ஸ் எல்லாத்தையும் வச்சு, அங்கேயும் இங்கேயும் சுட்டு பார்த்துட்டு இருக்காய்ங்க. பக்கத்துல வந்து சிவிலியன்ஸ் இருக்காங்க. அதாவது சாதாரண குடிமக்கள் இருக்காங்க. சாதாரண குடிமக்கள்ட்ட என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. சாதாரண குடிமக்கள்ட்ட நார்மலா வீடு, குழந்தைங்க, ஒய்ஃப் அந்த மாரி நார்மலான ஒரு நல்ல லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவைங்க கிட்ட போய் இவங்க கன் எடுத்துட்டு போய் மிரட்டிட்டும், சுட்டு பார்த்துட்டும் அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது மேஜர் முகுந்தோட ஒரு பக்கத்துல இருக்க சோல்ஜர் வந்து விக்ரம் சிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மூவில கூட அத நல்லா காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது அவரு வந்து ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட் மாரி. அவரு என்ன பண்றாரு, உடனே கன் எடுத்துட்டு அந்த வீட நோக்கி ஓடி, அதாவது பக்கத்துல ஒளிஞ்சிருந்த அந்த செவுத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்து, உடனே ஒரு சோல்ஜருக்கு ஹெட் ஷாட் குடுக்குறாரு. அந்த சோல்ஜர் அங்கேயே மயங்கி விழுகுறான். மீதி 2 பேரு. 2 பேருக்குமே என்ன பண்றாரு, மேஜர் முகுந்து அவங்க கண்டிப்பா அதாவது வந்து 2 பேரையும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவர் அவங்கள பார்த்து ஓடிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, 2 டெரரிஸ்டும் அவங்களோட AK-47 கன்னு மூலியமா மேஜர் முகுந்த ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் பண்ணோனே என்னங்க ஆகும், பயங்கரமா இன்ஜுரி ஆகுது. இன்ஜுரி ஆனோனே பக்கத்துல இன்னமும் முயற்சி பண்ணி மேல போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து அவரை பார்த்துட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு விக்ரம் சிங், அதாவது மேஜர் முகுந்த் வந்து அடியாயிட்டாரு. அவரு வந்து காயமோட இருக்காரு. திரும்பவும் வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காருன்னு சொன்னோடனே இவரு விக்ரம் சிங் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாரு, அவரோட கன் எடுத்து தவழ்ந்துட்டே போயிட்டு திரும்பவும் அவங்களோட அந்த டெரரிஸ்ட் நோக்கி சொல்றாரு. அந்த டெரரிஸ்ட் என்ன பண்றாங்க, வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது மேஜர் முகுந்த் என்ன பண்றாரு, அவரோட கன்னை எடுத்து அந்த ஒரு டெரரிஸ்ட சுட்டுட்டு
விக்ரம் சிங்கிட்ட சுட சொல்றாரு. விக்ரம் சிங்க சுட சொல்றத அந்த டெரரிஸ்ட் பார்த்துட்டு உடனே வந்து அதாவது அந்த டெரரிஸ்ட் கன் எடுத்து விக்ரம் சிங்கே சுடுறாங்க. சோ விக்ரம் சிங்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காயம் அடைகிறாரு. உடனே மேஜர் மோகன் திரும்பவும் கன் எடுத்து அந்த 3வது கடைசி அந்த ஒரு டெரரிஸ்ட சுட்ட உடனே எல்லாரும் இறக்குறாங்க. 3 அந்த மோசமான ஒரு டெரரிஸ்ட் இறந்த உடனே அதே இடத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து மேஜர் மோகன்தும் இறக்குறாரு. அதாவது கவர்மெண்ட் அடுத்ததே அதாவது உடனே பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அதாவது வந்து பிரேவரி அவார்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது வந்து அசோக சக்ர அவார்ட வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது அது எப்படின்னா வந்து இந்தியாவோட ஒரு ஹையஸ்ட் பீஸ் கீப்பிங் அவார்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எப்படின்னா வந்து ஒரு போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த போர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சோல்ஜர் தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்கவும், தன்னோட நாட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் வீர மரணம் அடைகிறாரு. அதனாலதான் இந்த பீஸ் லைன் கேலரி அவார்ட்னு சொல்லுவாங்க. இறந்து ஒரு 40 பேத்த காப்பாத்த 10 பேத்த காப்பாத்த அந்த ஒரு வீரம் இருக்குல்ல, அது எத்தனை பேத்துக்கு இந்தியால வரும்? அதுவும் தன்னோட நாட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மேஜர் மோகன் பண்ணி அசோக சக்கர அவார்டை வாங்கியிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய அவார்டு. சோ இத வந்து எப்படின்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க 2014ல. அது பிரணாப் முகர்ஜி அவர் தான் வந்து அனௌன்ஸ் கொடுத்திருக்காரு. இது வந்து அந்த நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்துல அந்த அமரன் மூவில வந்து அந்த ராஷ்டிரபதி பவன்ல பாத்தீங்கன்னா இந்த வர்கீஸ் அவங்க வந்து போய் வாங்குவாங்க, அவங்க ஒய்ஃப் வாங்குவாங்க. சோ இந்த தமிழ்நாட்டிலே இதுவரை 4 பேர் தான் அந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மேஜர் முகுந்த் ஒருத்தர். சோ மேஜர் முகுந்த் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெருமை. அதனாலேயே சென்னை கார்ப்பரேஷன் அதாவது சென்னை அங்க இருக்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து முடிவு எடுத்து வேளச்சேரி டு தாம்பரம் ஹைவே அங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்த் ஒவ்வொரு வாட்டி வேலைக்கு போகும்போதும் கால் சென்டர்ல போகும்போதும் இந்தியன் ஆர்மில செலக்ட் ஆகும் போதும் பெரிய பெருமையோட அந்த இடத்த கடந்து சென்று பாருங்க. இன்னைக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ற அந்த மேம்பாலத்தை ஏறுற ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மேஜர் முகுந்தோட வீரமும் மேஜர் முகுந்தோட முடிவெடுக்கிற திறமையும் கிடைக்கும். அவரோட ஸ்டோரிய கண்டிப்பா அந்த இடத்துல கிராஸ் பண்ற ஒவ்வொருத்தரையும் திரும்பி பார்ப்பாங்க. இது 10 வருஷமா அதாவது இந்த டிசிஷன் வந்து எவாலுவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க கவர்மெண்ட். இன்னைக்கு அதை முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் இன்னும் டீட்டெயிலா அதாவது நிதானமான முறையிலையும் பொறுமையான முறையிலையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மிக்க நன்றி.